வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நிறையா நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த 1 minute ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க கண்டிப்பாக கவனிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் நீங்கள் இப்போ நம்ம 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் ஒரு டாப்பிக்லையும் கொடுப்போம். 2 மெயின் டாபிக், சரிங்களா? 2 மெயின் டாபிக் இல்லை 3 மெயின் டாபிக் தான் கொடுப்போம். அதே நீங்கள் ஷார்ட் பண்ணி படிக்கக்கூடாது. ஷார்ட் பண்ணினா நம்ம 2 கொடுத்தா நீங்கள் 1 படிக்கிறது, 3 கொடுத்தா 1 படிக்கிறது, அந்தமாரி நீங்கள் படிக்கக்கூடாது. அந்தமாரி படிக்கிறது தான் வீடியோ ஃபாலோ பண்ணாங்க. நீங்கள் நம்ம கொடுக்குறத எல்லாம் தெளிவாக படிக்கிறதுனா மட்டும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன்னா, நம்ம கொடுக்குறது மட்டும் படித்தாலே போதும். கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம கரெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். அதனால தான் நான் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, நம்ம ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். எல்லாமே மெயின் டாபிக்ஸ் தான் கொடுக்குறோம். யூனிட் 1 to 5 நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப் டாபிக்ஸ் என்னென்னான்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படி மென்ஷன் பண்ணாலும் சரி பண்ணாட்டும் சரி, நம்ம எப்படி படிக்கணும்னு சொல்லிடுறேன். நம்ம கொடுக்குற ஒரு யூனிட்லேயும் ஒரு டாப்பிக்கையும் நீங்கள் சப் டாபிக்ஸ் படிக்கணும். சப் டாபிக்ஸ்னால் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ப்ராப்ளம்ஸு, டயக்ராம்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்கிங் பிரின்சிபல், அப்புறம் ப்ரொசீஜர், டெஃபினிஷன்ஸ், அது எல்லாமே படிக்கணும். அதுதான் சப் டாபிக்ஸ்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் 2 marks எப்படி படிக்கணும் சொல்கிறேன். 2 marks பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்குற ஒரு யூனிட்லேயும் ஒரு டாப்பிக்லேயும் 2 marks மோஸ்ட்டாக நம்ம இதில் 2 marks என்னலான்ட்டு ஒரு யூனிட்லேயும் சொல்லுவோம். அப்படி சொல்லாதது நீங்கள் மீதி டாபிக்ஸ்க்கெலாம் எப்படி, அதாவது இப்போ ஒரு 3 டாபிக் கொடுக்குறோம். அந்த 3 டாபிக் தவிர மீதி ஒரு யூனிட்டில் மீதி டாபிக்ஸ் இருக்கலாம். அந்த மீதி டாபிக்ஸில் டெஃபினிஷன்ஸு, ஃபார்முலாஸு, டயக்ராம்ஸு அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 marks கவர் ஆகிரும், சரிங்களா? அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், கம்பேரிசனு அதெல்லாம் பார்த்துச்சிங்கன்னா உங்களுக்கு 2 marks கவர் ஆகிரும். இப்போ யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது 1 to 5 யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த ஒரு ஷீட் இருக்குல்ல, இந்த ஒரு ஷீட் ஃபோட்டோ காப்பி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு யூனிட்லேயும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ட்டு நீங்கள் மேனுவலாக நோட் பண்ண தேவையில்லை. அந்த ஃபோட்டோ காப்பி வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் படிக்கணும், என்ன தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மவுல்டிங் சாண்ட் ப்ராப்பர்ட்டிஸு, மவுல்டிங் சாண்டில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மவுல்டிங் சாண்ட், அது ஒரு சப் டாபிக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாண்ட் டெஸ்டிங், மவுல்டிங் சாண்ட் மெத்தட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓஎஃப்டியில் அது உங்களுக்கு ஓஎஃப்டிட்டு கேட்கலாம், இல்லை ஆயில் ஃபயர்டு டில்டட் ஃபர்னான்ஸ்டும் கேட்பாங்க. அப்புறம் உங்களுக்கு CO2 ப்ராசஸ்ஸு, கேஸ்டிங் ப்ராசஸ்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ், இதெல்லாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங், இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் கொஷின். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. யூனிட் 1 மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கொஞ்சம் அதிகமாக டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம், அது எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏன்னா உங்களுக்கு எதனால் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்ட்டு எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு புரியும், சரிங்களா? அதனால் நீங்கள் நம்ம கொடுத்துருக்க டாபிக்ஸு தெளிவாக படிங்க. யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சி ஃபியூயல் கேஸ் வெல்டிங், அது கேஸ் வெல்டிங்ட்டு கேட்பாங்க, இல்லை ஆக்சி ஃபியூயல் கேஸ் வெல்டிங், எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். அதனால் நீங்கள் கேஸ் வெல்டிங் கேட்டாங்கன்னா வேறு கொஸ்டின் அடிச்சிடாங்க. கேஸ் வெல்டிங் கேட்டாலும் சரி, இல்லை ஆக்சி ஃபியூயல் கேஸ் வெல்டிங் கேட்டாலும் சரி, ஒரே ஆன்சர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்க் வெல்டிங்கில் சப் டாபிக்ஸ் இருக்குது. ஷீட் மெட்டல் ஆர்க் வெல்டிங், ஷீட் மெட்டல் கேஸ் வெல்டிங், ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் கேஸ் வெல்டிங், சப்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங், அதுக்கப்புறம் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங், பிளாஸ்மா ஆர்க் வெல்டிங், இதெல்லாம் உங்களுக்கு சப் டாபிக்ஸு. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் படிச்சுட்டு போயிருக்கு, அது அந்த ஒரு மீனில் நான் சொல்கிறது நம்ம எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது தான், அதுக்கு தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறது. அப்புறம் உங்களுக்கு ஃபியூஷன் வெல்டிங் உங்களுக்கு பார்ட் பிலையும் கேட்கலாம், பார்ட் சிலையும் கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃபியூஷன் வெல்டிங், சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபியூஷன் வெல்டிங் பார்ட் பிலையும் கேட்கலாம், பார்ட் சிலையும் கேட்கலாம். யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஃபாகிங்கில் ப்ராசஸ்ஸு, டைப்ஸு, அப்புறம் உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸு, ப்ரெஸ் ஃபாகிங்கு, ட்ராப் ஃபாகிங், அது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாமே, அந்த ஃபர்தர் சப் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க ஃபாகிங்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரோலிங் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட் 1 2 கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்போம்.
அது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு 1 2 முடிச்சிட்டிங்கன்னா யூனிட் 3 4 5லாம் 2 3 கொஷின் தான் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம் சரிங்களா. அதனால் 1 2க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க, அதுதான் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ப்போம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் மெட்டல் ஆப்ரேஷனில் ஷீரிங் அதோட டைப்ஸு, பெண்டிங் டைப்ஸு, அதுக்கப்புறம் பீசிங், பஞ்சிங் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஷீரிங் டைப்ஸ், அதுக்கு ஃபர்தர் சப் டாபிக்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பெண்டிங்லேயும் ஃபர்தர் சப் டாபிக்ஸ் டைப்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பீசிங், பஞ்சிங்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஃபார்மிங், அப்புறம் மெட்டல் ஸ்பின்னிங். இதில் தான் உங்களுக்கு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான கொஷின். யூனிட் 1 to 4 வரைக்கும் இதான் இம்பார்ட்டன்ட். யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஷின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பார்ட் பி கொஷின் திஸ் ஆர் திஸ் கேட்குறாங்களே, அதில் திஸ் ஆர் திஸ் கேட்கும் போது நீங்கள் வந்து ஒரு கொஷின் வந்து 2 கொஷினாக பிரித்து கேட்பாங்க. அதாவது 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் அப்படி பிரித்து கேட்பாங்க. அந்தமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கேட்குற கொஷனுக்கு நீங்கள் அதிக ஃபோக்கஸ் பண்ணி அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. எதனால் சொல்கிறேன்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே கொஷினாக 13 மார்க்ஸ்க்கு ஒரு 3-4 பக்கம் எழுதிருக்கோம். 2 கொஷினாக நீங்கள் வந்து 1.5 பக்கம் இல்லை 2 பக்கம் 1.5 பக்கம் அப்படின்ட்டு எழுதிருக்கும் வித்தியாசம் இருக்குது. எதனாலனா ஒரே கொஷின் எழுதும் போது கண்டென்ட் வந்து உங்களுக்கு 3 பக்கம் எழுதுகிற அளவுக்கு கண்டென்ட் சிலவாட்டி மறக்கலாம், இல்லை உங்களுக்கு கண்டென்ட் தெரியாமல் இருக்கலாம். இதே இந்த மாதிரி 2 கொஷின் எழுதும் போது உங்களுக்கு கண்டென்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஏன்னா கொஞ்சம் தான் எழுதுறீங்க, 1.5 பக்கம் இல்லை 2 பக்கம் தான் எழுதுறீங்க. அதனால் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வந்தது. அதுவே ப்ராப்ளம் பேஸ்டு கொஷின், தியரி பேஸ்டு கொஷின் கேட்டாங்கன்னா ப்ராப்ளம் பேஸ்டு கொஷின் நீங்கள் எழுத ஒரு மேஜர் ப்ரியாரிட்டி கொடுங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா ப்ராப்ளம் பேஸ்டு கொஷின் டைமும் சேவ் ஆகும், ஈஸியாக நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். அதுமாரி நீங்கள் வந்து எங்கள் ஃபார்முலாஸு அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் வந்து டிரைவ் பண்ணி ஆன்சர் போடும்போது ஆன்சர் பேப்பர் திருத்துறவங்க ஃபார்முலா பார்ப்பாங்க, ஆன்சர் பார்ப்பாங்க. மற்றபடி இன்பிட்வீன் ஸ்டெப்ஸ்லாம் மோஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க. ஃபார்முலா, ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னா ஃபுல் மார்க்கு அந்தமாதிரி போட்டு போயிடுவாங்க. ஈஸியாக இருக்கும் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அதான் நான் சொல்கிறேன். யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ப்போம். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மோ பிளாஸ்டிக்ஸு, அப்புறம் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மோல்டிங், கம்ப்ரெஷன் மோல்டிங்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளோ மோல்டிங், ரேஷனல் மோல்டிங். இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 1 to 5 வரைக்கும் இதெல்லாம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின். நான் என்னெல்லாம் படிக்கிறோம், என்னென்னா எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். யூனிட் 2 எப்படி பார்ட் பி கொஷின், பார்ட் ஏ கொஷின் எப்படி கவர் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அதெல்லாமே தெளிவாக படிங்க. நீங்கள் வந்து யூனிட் 1 2 2 தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா யூனிட்டுமே ஈஸியாக படிச்சிடலாம் சரிங்களா. இப்போது இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஷின் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுச்சா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்தமாரி நம்ம சந்திப்போம். நன்றி.